கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கிறாதீங்க, அப்புறம் குருமாவோட கலரே மாறிடும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது எடுத்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடும். அரைக்க தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, சோம்பு, கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறமா தேங்காய். இது ஃபஸ்ட்டு அரைவங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். குருமாக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. அதை வந்து குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ 3 விசில் வர அளவுக்கு நான் அடுப்பில் ஏற்றிட்டேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் வந்து நம்ம குருமாக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். காய்கறி ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஒரு 70லேருந்து 80% காய்கறி வெந்தால் போதும். இப்போ தாளிப்பு என்னன்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்க காய்கறியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ காய்கறி ஆட் பண்ணியாச்சு. மொத்தம் 2 பேஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, சோம்பு, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு பேஸ்ட் இருக்குது. அதுதான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேஷ்யூ நட் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். கேஷ்யூ நட் இல்லைன்னா நீங்கள் கசகசா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷனல் தான் அது. அந்த பேஸ்ட்டை வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கணும், அதாவது மழைன்னு அரைக்கணும். அப்போ தான் வந்து கிரேவியில் போடும்போது அது திப்பி திப்பியாக நம்ம வாயில் வந்து தட்டுப்படாது. 2வது பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கணும்ல, அதை தான் வந்து நான் 2வது பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிட்டேன் நான் மழைன்னு. அதை இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிரேவிக்கு வந்து திக்னஸ் பயங்கரமாக கொடுக்கும். நான் ஏற்கனவே வந்து பரோட்டா பண்ணி வச்சிட்டேன். பரோட்டா பண்ணதுக்கப்புறம் தான் நான் கிரேவி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, இந்த குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. சரியான காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப 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 சிம்பிளாக பண்ணுறது. இதில் காய்கறிக்கு பதிலாக நீங்கள் கறியும் போட்டுக்கலாம், பீஃபோ, சிக்கனோ, அதுக்கப்புறம் மட்டனோ. உங்களுக்கு என்ன மீட்டு பிடிக்குமோ அந்த மீட்டை இதில் போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். பாய்.